ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு சாக்லேட் கேக் பார்க்க போகிறோம். டம்ளரில் நான் சாக்லேட் கேக் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்கிற பொருட்களை வைத்தே நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு. கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். இதில் மைதா, எக்கு, க்ரீம் இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. ஓவனும் இதுக்கு தேவையில்லை. நம்ம அடுப்பில் குக்கரில் எப்படி இந்த சாக்லேட் கேக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை நான் டம்ளரில் வச்சு பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் என்ன டம்ளரோ கப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இங்கே எவர் சில்வர் டம்ளர் எடுத்திருக்கேன். மக் இருந்தால் கூட நீங்கள் மக்கில் பண்ணிக்கலாம், காஃபி மக்கு. இப்போ நான் டம்ளரில் முதல்ல நெய்யை நல்லா தடவி விட்டுக்கிறேன். பட்டையை நல்லா பவுடர் பண்ணி டஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேக் பட்டை பவுடர் வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். பேக்கிங் ஆகும்போது அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதோட நான் கொஞ்சமாக கோகோ பவுடரும் சேர்த்துக்கிறேன். இது என்னன்னா மாவு அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக கேக் வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாவை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கோதுமாவே எடுத்து இந்த கேக்கும் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்தி. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், அதையும் சலிச்சுக்கலாம். நான் இங்கே ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரௌன் சுகரோட டேஸ்ட்டு இந்த கேக்குக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன், அதை சலிச்சுக்கலாம். இதோட நான் கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வெனிலா எசன்ஸு வாசனைக்காக விட்டுக்கிறேன். இப்போது நம்ம தேவையான அளவு மில்கை விட்டு இந்த கேக்கு மாவை ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு சர்க்கரை இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இந்த 3/4 கப்பு மாவுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் சீக்கிரமாகவே நம்ம அடுப்பில் வச்சு பேக் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நமக்கு. இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த டம்ளரில் நம்ம இந்த மாவை விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிப்பாக வரணும். 1/2 கப்பு விட்டால் போதும். ஏன்னா கேக்கு நல்லா பொங்கி வரும். அதனால் நம்ம இட்லி மாவை எப்படி அந்த குக்கரில் வேக வைக்கும்போது இந்த தட்டில் கொஞ்சமாக இட்லி மாவு மட்டும் விட்டு வேக வைப்போம், அது நல்லா பொங்கி வரும். அந்த மாதிரி இது 1/2 கப்பு விட்டால் போதும், கேக்கு நல்லா பொங்கி வந்துடும். இப்போ 3 கப்லேயும் நம்ம விட்டுட்டோம். இப்போது ஏர் பபிள் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா தட்டிடலாம். இப்போது ஒரு குக்கர் பாத்திரத்தில் தட்டை தலைகீழாக போட்டு வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணணும் ஒரு 10 நிமிஷம். அதனால் ஹையில் வச்சிடலாம். இந்த மூடியில் கேஸ் கட்டும் போடக்கூடாது, விசிலும் போடக்கூடாது. அதனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாம் ஹையில் வச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது சிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த டம்ளர்ஸை இந்த தட்டு மேலே வச்சிடலாம். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி டம்ளரில் வச்சு ஒருத்தருக்கு கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க குழந்தைங்கள்லாம். இப்போது சிம்மில் வச்சு மூடி போட்டுடலாம். 40 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும்.
இப்போ இந்த 40 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக ஒரு டூத்பிக்கை நடுவில் விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கேக்கு பொங்கி வந்திருக்கு. டூத்பிக் வச்சு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வரணும். திருப்பி ஒட்டி வந்ததுன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வைங்க. இப்போ நல்லா வெந்திருக்கு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லிவித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.